நமோ வெங்கடேஷாய. திருமலையில் பெருமாளோட சேர்த்து நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்கள் நிறைய இருக்குது. நம்ம சேனலில் நானும் ஷேர் பண்ணிக்கிட்டே வரேன். மலை மேலே தீர்த்தங்கள் நிறைய இருக்குது. கோயில் கோபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது புஷ்கரணி தீர்த்தம், நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது இல்லாமல் சங்கு தீர்த்தம், நாக தீர்த்தம், ஸ்ரீ ராமானுஜர் தீர்த்தம், ஜப்பாலி தீர்த்தம், தும்புரு தீர்த்தம் பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் பாண்டவ தீர்த்தம் பற்றின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். இதை பாண்டவ தீர்த்தம், பஞ்ச பாண்டவ தீர்த்தம், சேற்றபாலக தீர்த்தம், கோகர்ப தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் நந்தகம் கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து ஜீப்பில் அன்னப்பிரசாதம் பில்டிங் வழியாக போயிட்டுருக்கேன் அந்த இடத்துக்கு. புரோஹித் சங்கம் இது. 24 மணி நேரமும் இங்கே மொட்டை அடிப்பாங்க, காது குத்துவாங்க, திருமணங்கள்லாம் இங்கே நடக்கும். ஸோ இந்த ரோட்லேருந்து ஈஸி தான். நந்தகம் கெஸ்ட் ஹவுஸ் அன்னப்பிரசாதம் பில்டிங்லேருந்து ரஃப்லி உங்களுக்கு 2 கிலோமீட்டர் தான் இந்த கோகர்ப தீர்த்தம். கோகர்பம் டேம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அங்கேருந்து ரொம்ப பக்கம், ஒரு 10 நிமிஷம் தான் நம்ம நடந்து போகக்கூடிய தூரம் இது. ஜீப்பில் நீங்கள் பொதுவாக கேட்டிங்கன்னா 400 ருபீஸ் அப் அண்ட் டவுன் கேட்பாங்க. அவ்வளோ கிடையாது, ஏன்னா 2 கிலோமீட்டர்னால் நீங்களே கேல்குலேட் பண்ணிக்கோங்க. போகிறதுக்கு மட்டும் அப்படின்னா 150 ரூபாச்சும் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் 125 ருபீஸ் பே பண்ணேன். ஆனால் இங்கே பஸ்ஸும் இருக்குது. ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் பாபவிநாசம் வரைக்கும் போகக்கூடிய பஸ் அது. 50 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு தடவை டிக்கெட் எடுத்துட்டிங்கன்னா நடுவில் நீங்கள் எங்கே ஏறி இறங்கினாலும் அந்த 50 ரூபா தான். ஸோ கோகர்பம் டேமில் நீங்கள் பஸ்ஸில் கூட வந்து நீங்கள் இங்கே இறங்கிக்கலாம். ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ், ஆர்டிசி பஸ் எல்லாம் போகுது. அங்கேருந்து நடந்து போகக்கூடிய தூரம்தான் இது கோகர்பம் டேம். இந்த டேமோட எண்டில் நம்ம ஒரு ரைட் எடுக்க போகிறோம். ஃப்ரீ பஸ் இந்த இடம் வரைக்கும் நம்ம வர முடியாது, புரோஹித் சங்கத்தோடு நிறுத்திடுவாங்க. அங்கேருந்து கூட நீங்கள் 2 கிலோமீட்டர் நடக்க முடியும்னா நடந்து வரலாம். அவ்வளோதான், கோகர்பம் டேம் முடிஞ்சிருச்சு. ரைட் எடுக்கிறோம். உங்களுக்கு என்ட்ரன்ஸில் நிறைய போர்டு போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் தாண்டி போனால் வேணுகோபாலன் சுவாமி கோயிலெலாம் வரும். ஸோ நம்ம ரைட்டில் திரும்பிட்டோம். இந்த ரோட் ஒரு 10 நிமிஷம்தான் வாக். ஒரு சின்ன ரோடு இது. ரைட் சைடில் ஃபுல்லாக உங்களுக்கு மடங்கள் இருக்கும், ப்ரைவேட் மட்ஸு. சில கோவில்கள், மடங்கள், ஆசிரமங்கள் சார்பாக இங்கே திருமலையில் இடம் கொடுத்துருக்காங்க தங்கும் இடம் கட்டுறதுக்கு. அவங்க அதை மெயின்டைன் பண்ணிப்பாங்க. கொஞ்சம் ரெண்ட் இங்கே அதிகமாக இருக்கும். 15 டேஸ் பிஃபோர் நம்ம கால் பண்ணி கூட புக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நமக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா ஈஸியாக கிடைக்கும் இங்கே. ஸோ அவ்வளோதான். டோட்டலாக மெயின் ரோட்லேருந்து இந்த ரோடு எண்டு வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் வாக் தான். அதுக்கப்புறம் நம்ம இறங்கி நடந்து தான் போகணும், வண்டி போகாது. இதோட ஜீப்பில் வந்தால் கூட நம்மளை இறக்கி விட்ருவாங்க. இங்கே இறங்கி நம்ம நடந்து தான் போகணும். நடந்து போகக்கூடிய தூரம்தான். கொஞ்சம் படிகள் வரும். இறங்கினோன்னு நம்ம போக வேண்டிய இடம் வந்துடும். கோயிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப அழகான இடம் இது. குழந்தைங்களையும் அழைச்சிட்டு வரலாம். தீர்த்தம் இருக்கிறதுனால குளிக்க வைக்கணுன்னா கூட குளிக்க வைக்கலாம். பெரியவங்க குளிக்க முடியாதுங்க, அவ்வளோ ஒரு பெரிய இடம் இல்லை. இருந்தாலும் நீங்கள் ஏதாச்சும் மக்கு மாதிரி எடுத்துகிட்டு வந்தால் குளிக்கலாம். குளிக்கிறது அப்படிங்கிறது ஒரு புனித நீராடல் தான். ஷாம்பூ, சோப் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியெல்லாம் குளிக்க முடியாது. கொஞ்சம் தான் தண்ணி வந்துட்டு இருந்துச்சு நாங்கள் போகிறப்போ. ஆனால் அந்த தண்ணி வருஷம் ஃபுல்லாக வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவ்வளோதான். இந்த படிகள் இறங்கி போகணும். இது ஒரு 20-25 படி இருக்கும். அவ்வளோதான், ஈஸியாக நம்ம இறங்கிடலாம். இப்போ நான் வந்தது ஒரு வழி, ஆனால் இதை விட ரொம்ப சீக்கிரமாக வரக்கூடிய வழியும் இருக்குது. டோட்டலாக ஒரு 700 மீட்டர்ஸ் தான். நம்ம அந்த மாதிரி சீக்கிரமாக போய் சேர்ந்துடலாம். அந்த மாதிரி கூட ஒரு வழி இருக்குது. நான் அது போகும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். கோகர்பம் வழியாக சுற்றி வந்தால் உங்களுக்கு அவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த ஷார்ட்கட் வழியாக போனால் ஜீப் கிடச்சா போகலாம், இல்லைனா நம்ம நடந்தே கூட போயிடலாம். அவ்வளோதான். நம்ம இறங்கி ஒரு ஓரமாக செப்பல் எடுத்து வச்சிடணும். மற்றபடி நம்ம கிட்ட இருக்கிற பேக்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இங்கே கடைகள் எதுவும் கிடையாது. ஸோ நம்ம ஏதாச்சும் சுவாமிக்கு கொடுக்கணும் அப்படின்னா வரும்போதே மெயின் கோயில் கிட்ட இருக்கிற கடையிலேருந்து வாங்கிட்டு வரணும். இல்லைனா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரலாம். ஏதாச்சும் நெய்வேத்தியம் பண்ணுறோம் அப்படின்னா. சின்ன சின்ன சிலைகள் கொண்ட கோயில் இது. இங்கே சிவன் சிலை ஒன்று இருக்குது, பக்கத்துலேயே முருகர் சிலை இருக்குது. கிட்ட போய் நான் காமிக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் இறங்கி போனோம் அப்படின்னா கிராம தேவதை இந்த சிலை காவல் தெய்வமாக இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே கும்பிட்டுட்டு அடுத்து சிவன் இருக்காங்க, நந்தி பகவான் இருக்காங்க, சின்ன சிலை நந்தி சிலை உள்ள சிவலிங்கம் இருக்குது. நாங்கள் திங்கக்கிழமை கரெக்டாக போனோம்.
ஸோ இங்கே அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப விசேஷமாக இருந்துச்சு. மற்ற நாட்களில் போனால் அபிஷேகம் எதுவும் பண்ண மாட்டாங்க, ஆட்களும் இருக்க மாட்டாங்க. ஆனால் பயம் கிடையாது. இந்த சைடில் இருக்கிற மட்ஸில் தங்கியிருக்கிறவங்கலாம் வந்து இங்கே ரிலாக்ஸ்டாக கொஞ்சம் நேரம் ஸ்டே பண்ணிட்டு போகிறாங்க. அவ்வளோதான், நம்ம இறங்குறோம். இன்னமும் இது சும்மா ஒரு 10 படி தான். இதெல்லாம் இப்போ டிடிடியில் பண்ணியிருக்காங்க ரீசண்டாக. பக்தர்கள்லாம் நிறைய பேர் இங்கே வர ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஒன்றும் கிடையாது, நம்ம லெஃப்டில் இறங்கணும். இன்னும் ரைட்டில் திரும்பினா நான் சொன்ன அந்த ஷார்ட்கட் வந்துடும். நரசிம்மர் மலை அப்படின்னு சொன்னாங்க இந்த பக்கமாக இருக்கிற மலைக்கு பேர். ஸோ அவ்வளோதான், அந்த சைடு ஒன்றும் கிடையாது. நம்ம இறங்கி போய் கோயிலை பார்க்கலாம். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி மூலவர் வெங்கடாஜலபதி இருக்கிற அந்த கோயிலை காவல் தெய்வமாக இருந்து பாதுகாக்கிறது க்ஷேத்திரபாலகர் அப்படிங்கிற ஒரு சிலை. சிலைனா ஒரு பாறை வடிவத்தில் இருக்கக்கூடிய சிவனின் அம்சம். அது பூர்ண அம்சமாக பெரிய பாறை இருக்கும். அந்த பாறை மேலே வச்சு தான் நைட்டு ஏகாந்த சேவை முடிஞ்சோன்னு நட சாத்துறப்போ சாவியை அதில் வச்சு உத்தரவு வாங்கிட்டு தான் அப்போ இருக்கிற அர்ச்சகர்கள் போவாங்களாம். மறுபடியும் சுப்பிரபாத சேவை ஆரம்பிக்கிறப்போ அந்த பாறை மேலே அந்த சாவியை வச்சு உத்தரவு வாங்கிட்டு தான் கோயில் நட திறப்பாங்களாம். இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த சிலை இதுதான். இது கோயில்கிட்ட இருந்துச்சு. இதில் ஒருத்தர் மோதி இறந்துட்டதுனால இந்த சிலையை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு இதில் ஒரு பாகத்தை எடுத்து இப்போ நம்ம கோயில் உள்ளே நுழைஞ்சோன்னே கொடிமரம் கிட்ட உள்ளே இப்போ விட மாட்டாங்க. நம்ம வெளியில் தான் க்யூவில் போகணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட ஒரு பாகம் அங்கே இருக்கும். க்ஷேத்திரபாலகர் சிலைன்னு சொல்லிட்டு சின்னதாக ரைட் சைட் கார்னரில் வச்சுருப்பாங்க. இப்போது அந்த இடத்துல வச்சு உத்தரவு வாங்கிட்டு போகிறாங்க. மறுபடியும் காலையில் அங்கே உத்தரவு வாங்கிட்டு நட திறக்கிறாங்க. அதோட மெயின் சிலை இது. இந்த பாறையானது சிவனோட பூர்ண ஸ்வரூபமாக இங்கேயும் அம்சஸ்வரூபமாக கோயில் உள்ள கொடிமரத்துக்கிட்டையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிலைக்கு இங்கே திங்கக்கிழமை அபிஷேகம் செய்வாங்க. அதுக்கப்புறமா சிவராத்திரி அப்போ அபிஷேகம் செய்கிறாங்க. திங்கக்கிழமையே வந்து நம்ம அந்த அபிஷேகத்தை பார்க்கலாம் உட்காந்து. ரொம்ப நல்லா இருக்கும் இங்கே உட்காந்து பார்க்குறதுக்கு. மற்ற நாட்களில் யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம ஜஸ்ட் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து எழுந்துட்டு இந்த சுவாமிகளெல்லாம் கும்பிட்டுட்டு போகலாம். பாண்டவர்கள் 12 வருட காலம் வனவாசம் வந்தப்போ இங்கே வந்து இந்த தீர்த்தத்தில் குளித்ததாகவும் தவம் புரிஞ்சதாகவும் சொல்கிறாங்க. அபிஷேகம் போயிட்டே இருக்கு. நாகர் சிலை இங்கே இருக்குது. இதுதான் பாண்டவ தீர்த்தம். இப்போ நம்ம பார்த்த அந்த அபிஷேகம் நடந்துட்டுருக்கிற சிலைக்கு பேக் சைடில் இருக்குது. இந்த அளவுக்கு தான் தண்ணி வரும். இது வருஷம் ஃபுல்லாக வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சின்ன குழந்தைங்கன்னா இங்கே நம்ம ஜஸ்ட் உட்காந்து கொஞ்சம் நேரம் விளையாட வைக்கலாம். இல்லை அந்த தீர்த்தத்தில் குளிக்க கூட வைக்கலாம். சோப் ஷாம்புலாம் எதுவும் யூஸ் பண்ணாமல். நம்மனா தலையில் எடுத்து தேய்ச்சிக்கிற மாதிரி தான் இருக்கும். பாண்டவ தீர்த்தம், பஞ்ச பாண்டவர் தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணி ரொம்ப பியூராக இருந்துச்சு. மினரல் வாட்டர் குடிக்கிற மாதிரி சில்லுன்னு வேற இருந்துச்சு. வெயிலில் அடிக்கிற வெயிலுக்கு நல்லா இருந்துச்சு இங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கிறதுக்கு இந்த தண்ணியில் கால் வச்சுட்டு. அவ்வளோதான். அடுத்து போய் நம்ம பாண்டவர் குகை பார்க்கலாம். ஆப்போசிட்ல இருக்கிறது பாண்டவர் குகை. பஞ்ச பாண்டவர்களோட குந்தி தேவி, திரௌபதி அம்மன் அவங்களோட சிலைகளும் இங்கே இருக்கும். முன்னாடி என்ட்ரன்ஸில் ஒரு சின்ன பிள்ளையார் சிலை இருக்குது, விளக்கேற்றி வச்சுருக்காங்க. உள்ள இப்போ நான் சொன்ன அந்த பஞ்ச பாண்டவர்களோட சிலை இருக்குது, திரௌபதி அம்மன் சிலை இருக்குது, குந்தி தேவி சிலை இருக்குது. நம்ம இங்கே உட்காந்து மெடிடேஷன் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கும் இங்கே உட்காந்து. சும்மா ஒரு 10 நிமிஷம் உட்காந்து கூட இருக்கலாம். ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அந்த இடத்தெல்லாம் பார்க்கறதுக்கு. இந்த பாதம் கிருஷ்ணர் பாதம் சொல்கிறாங்க. ஏன்னா கிருஷ்ணரை வேண்டி தவம் இருந்து தான் பாண்டவர்கள் இங்கே வந்து இருந்ததா சொல்கிறாங்க. மேலே நீங்கள் பார்க்குறது ஆரஞ்சு கலரில் இருக்கிற சுவாமி ஆஞ்சநேயர் சாமி. அதுக்கு பக்கத்தில் வெங்கடேஸ்வரர் சுவாமி. அந்த சிலைகள் எல்லாமே பஞ்ச பாண்டவர்கள், குந்தி தேவி, திரௌபதி அம்மன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கிறது.
ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக பாறை தான். உடம்புக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க. மெடிடேஷன் இல்லைனாலும் ஜஸ்ட் நம்ம ஒரு 10 நிமிஷம் இங்கே உட்காந்துருந்துருக்கலாம். அதுக்கு பக்கத்துலேயே மலையாள சுவாமிகள் அப்படிங்கிறவர் இங்கே வந்து 12 வருடங்கள் தவம் புரிந்து இங்கேயே முக்தி அடைஞ்சதா சொல்கிறாங்க. அவரோட சிலையும் பக்கத்துலேயே இருக்குது இந்த கேட் உள்ள. இந்த சாமியார் எப்போ போனாலும் இங்கே இருப்பா, நல்லா பேசுகிறாரு. ஸோ இவரோட குரு இங்கே ஜீவ சமாதி அடைஞ்சிருக்கிறதுனால இவரும் இங்கேயே இருக்கிறதா சொன்னார். ஸோ அவ்வளோதான், ஃபுல்லாக அபிஷேகம் முடிஞ்சு தீபாரதனை காமிச்சாங்க. பிரசாதம் கொடுத்தாங்க, தேங்காய் பழம்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு போல. அவங்க அபிஷேகம் பண்ணுறதே கொடுத்தாங்க. தட்டில் தட்சிணை போட்டதுக்கு எதுவும் பைசாலாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம ரிட்டன் போகிறோம். ரிட்டன் ரொம்ப சீக்கிரம் நம்ம போயிடலாம். ஆக்சுவலாக எனக்கு இங்கே வந்த பிறகு தான் இந்த ரூட் தெரிஞ்சது. அப்புறம் பார்த்தா கூகுள்லேயும் இந்த வழி காமிச்சிச்சு. 700 மீட்டர் போல தான் டிஸ்டன்ஸ் காமிச்சிச்சு. இங்கே இருக்கிறவங்களும் சொன்னாங்க இந்த சைடாக போனால் ரொம்ப பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 2-3 நிமிஷம் நம்ம நடந்தோம் அப்படின்னா மெயின் ரோடு வந்துடும். ஈஸியாக நடந்துடலாம். கொஞ்சம் பார்த்து பாதை மட்டும் வைக்கணும் ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்கு. வர்றப்பவே நீங்கள் இந்த சைடாக வந்துட்டிங்கன்னா இன்னும் அந்த படியெல்லாம் இறங்கிடும், அது கூட நமக்கு சேவ் ஆகும். பட் மழை காலத்தில் இந்த சைடாக போனீங்கன்னா லைட்டாக வழுக்கும். ஸோ பார்த்து தான் கால் வைக்கணும். நம்ம திருமலையில் யூஸ் பண்ணுற அந்த வேஸ்ட்டு வாட்டர் எல்லாம் இந்த சைடாக விடுறாங்க. அந்த தண்ணி விழற சத்தம் வந்து பயங்கரமாக கேட்கும். அருவியிலேருந்து விழற சத்தமாக இருக்கும். நாங்கள் அப்படி தான் கேட்டோம். அப்புறம் அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க இல்லை, நம்ம திருமலையில் யூஸ் பண்ணுற அந்த வேஸ்ட் வாட்டர் எல்லாமே இந்த சைடாக எடுத்து விடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அழுக்கு தண்ணி அப்படின்னு சொன்னாங்க. திருமலையில் யூஸ் பண்ணுற அந்த அழுக்கு தண்ணி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவ்வளோதான், கோயிலேருந்து மெயின் ரோடுக்கு 2 நிமிஷம் கூட ஆகாது நடந்து வர்றதுக்கு. ஈஸியாக வந்துடலாம். வெளியில் வந்து நம்ம ரைட் சைடில் போகணும். மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஆனால் அதிகமாக வெயில் இருந்ததுனால நாங்கள் அந்த சைடாக ஜீப் வேறு கரெக்டாக எங்களுக்கு கிடச்சிச்சு. 100 ருபீஸ் மறுபடியும் கேட்டாங்க. ஸோ நாங்கள் அதில் போயிட்டோம். ஏன்னா நாங்கள் போனப்போ ஆல்மோஸ்ட் மணி ஒரு 1-1:30 இருக்கும். கொஞ்சம் வெயில் கம்மியாக இருந்தால் நம்ம அப்படியே பேசிகிட்டே கூட நடந்து போயிடலாம். ஸோ டைம் கிடச்சிச்சின்னா போயிட்டு வாங்க. கோகர்ப்பம் தீர்த்தம், க்ஷேத்திர பாலகர் தீர்த்தம், பஞ்சபாண்டவர் தீர்த்தம், பாண்டவர் தீர்த்தம் அப்படின்லாம் இதுக்கு சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த தீர்த்தத்துக்கு போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நான் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்ப உங்களுக்கு நிச்சயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாண்டவ தீர்த்தம் பற்றி மற்ற பக்தர்களுக்கும் தெரிய வரும். தேங்க்யூ.